அம்மா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ என்னன்னு பார்க்குறீங்களா? லேகியம், உடம்புக்கு மருந்தாக கிடைக்கக்கூடிய லேகியம் வீட்டிலே தான் பண்ணுறோம். அந்த லேகியம் இட்லி, தோசை, பூரி, வெறும் ஒயிட் ரைஸ், அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த லேகியத்தை கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது என்ன லேகியம் கிடையாது, மூலிகை லேகியம். வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி என்ன இருக்கோ எல்லாத்தையும் நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தாளிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் லேகியம். உடம்பு நல்லா தெரியுமா? இந்த நாக்கு செத்து போய் கிடக்கணும்லாம் இது டைஜஷன் நல்லா விறுவிறுன்னு இருக்கும். பச்சை மிளகா போடாதீங்க, காஞ்ச மிளகா போடுங்க. பச்சை மிளகா போட்டால் 2 நாளில் கெட்டு போய்டும், காஞ்ச மிளகா போட்டால் 10 நாளில் கெட்டு போய்டும். ஸோ 10 நாள் வரைக்கும் தாங்கும். கைப்படாமல் பார்த்துங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்பாடி இதோ சொல்லாமா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலைப்போ தம்பி குளிச்சுட்டு மேலே வந்தேன். தம்பிக்கு இது தரமாட்டேன். நான் ஒன்று சக்கரை தருவேன், இல்லாட்டி குழந்தைக்கு சாம்பார் பண்ணுறப்போ கொஞ்சம் சாம்பார் தும்பி நான் டிஃபன் தருவேன். ஏன்னா அவன் காரம் கொடுக்கக்கூடாது. காரம் கொடுத்தா எனக்கு வேலையாகும், பெரிய வேலையாகும். நேற்று பொரியலாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. நேற்று ஒரு பிரதர் காரைக்குடிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் வந்து 1/2 கிலோ மிளகாய்த்தூள், 1/2 கிலோ குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 கிலோ சாம்பார் தூள் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு ஏற்கனவே வாங்கினவர் நல்லா ஸ்ரீதர் அவர் பேர், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் இருக்குது, வேண்டுன்றவங்க வாங்கிக்கிங்க. பியூர் ஹோம்மேட். ஓகே, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரெடியாக அவைலபிள் இருக்குது. காம்போ பேக்கும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணால் ஆர்டர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் காம்போலாம் போட்டு ஆகிடுது உங்களுக்கு. தந்திரா வாங்கினா வாங்கிட்டோம். காம்போ 1, காம்போ 2. காம்போ என்ன சொல்ல பாருங்க. என்ன மிஷிப்பாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி பொடி, அதை நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சோம். அதாவது காம்போ 1 ஆகிடுச்சு. அதுவும் ரெடியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அவருக்கு அரைச்சி வச்சுருக்கோம். சாம்பார் தூள் நேற்று தான் வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துருந்தோம். நேற்று தான் ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து காம்போ 2 ஆஃபர் எனக்கே சரியாக வாயில் வராது. மிளகுத்தூள், பிளெயின் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, 5 ப்ராடக்ட். அதுவும் கரம் மசாலா வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் சிக்கன் பண்ண நேற்று பேச்சுலர் சிக்கன் பண்ணி பார்த்தீங்களா? வாசனை தாங்க பக்கத்தில் இல்லைன்னா பவனா வேறு லெவலில் இருக்குது வாசனை. நாங்கள் கொஞ்சோடு தான் போட்டேன். கரண்ட் நீங்களாம் வந்து சாப்பிட்டீங்களா? உங்களோட ஆர்டருக்கோசம் வெயிட் பண்ணுறோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுமாதிரி ப்ரௌனி குயின் அவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து கேக்கு, பிஸ்கட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மறந்துடாதீங்க, அப்பப்போ ரிமைண்ட் பண்ணியிருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. நம்பரை ஒரு வீடு நம்பர் சொல்கிறேன், 8056859681. கரெக்டாக தப்பாக சொல்கிறேன்? கரெக்டு. இருந்தாலும் அந்த பிளாக் பனின்னு தெரியுது இல்லையா, இது மேலே வர மாதிரி போட்டுடலாம். ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லேகியமும் சூடாயிடுச்சேன். உங்கள் வீட்டில் என்னங்க ஸ்பெஷல்? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் மருமகள் வந்து விரதம், அவங்க சாப்பிட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை. இப்போ எங்கள் ஒய்ஃபு சாப்பிட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. தெரிஞ்சுங்களா, இழைச்சிருக்காங்க எங்கள் ஒய்ஃபு. நான் தான் டயட் இருக்காங்க, அவங்க டயட் இருக்காங்க. ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து அடிச்சு பிடிச்சின்னு வெட்டு என்ன மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்டா ஒரே அடியாக சாப்பிட்டேன். பட்டினி கிடந்தா ஒரே அடியாக கிடையாது. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பதி போகிறேன், கொஞ்சம் இப்போ காரைக்குடி ஷூட்டிங்கோ டான்ஸோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன். டீ காஃபி, தண்ணி, டீ காஃபி. எனக்கு வந்து பயம். சாப்பிட்டோன்னே பஸ்ஸில் கெஸ்ட்டில் நான் வேணா போகிறப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் தாங்க முடியாது. அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக் கலோரி கம்மியாகிடும், உடம்பு கொஞ்சம் கிடைக்கும். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சில பேர் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணோன்னே தரக்க ஆரம்பிச்சுவாங்க. பஸ்ஸு ரைஸாக இங்கே ரைஸ் ஆகினே இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன அட்வைஸ் தான், எடுத்துங்க. ஏன்னா ஊருக்கு போனீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க. வயிறு கலக்கி விட்டுச்சுன்னா பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கன்னா ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க, இங்கே சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்கும், அங்கே சாப்பிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் நிப்பாட்டுறப்போ வயிறு கலக்கி வந்துடும். அதுக்கோசம் வெளியெல்லாம் லாங்கில் போகிறப்ப சாப்பிடாதீங்க, கண்ட்ரோலாக இருங்க. டீ போடு. தோசை வந்து எல்லாருக்கும் சிறப்பாக நல்லா வரும். எனக்கோ நமக்கோ நம்ம சுத்தம் தான் இடம் விடமும் வரும். இன்றைக்கி இவ்வளோ தோசை சுட்டுருக்காங்க, நீட்டாக சுட்டுருக்காங்க.
ஓகே, எதனா ஆஃபர் எதனா கொடுக்குறியா? ஆமாங்க, சொல்லு. மீரமையா வந்துட்டோம், வந்தோடனே 2 பேருமே சேர்ந்து கொடுக்கலாம். அவங்க கேக் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறேன், 1 கிலோ மிளகா 1 கிலோ குழம்பு மிளகாத்தூள் வாங்கினா 3 கிலோ குழம்பு மிளகாத்தூள் கொடுக்க போறியா? திருப்பதி போய்ட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல வேண்டியதுதான். இந்த வந்து நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிடு, கோயில் எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி காஞ்சிட போகுது. காமி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். தாறுமாறாக அடிக்குது. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து தம்பிக்கு தோசை சொல்லி கொடுத்துட்டு பல்லாவரம் சந்தை போகலான்ட்டு இருக்கேன். பல்லாவரம் சந்தையில் வந்து ஷூ வாங்கணும், பெல்ட் வாங்கணும். வெள்ளிக்கிழமை சந்தை, பல்லாவரம் சந்தை இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இன்னைக்கு போயிட்டு லவ் பேர்டு வாங்கி வரட்டேன். லவ் பேர்டு மேவரிக் சாப்பிடுவாங்க, பார்க்க முடிஞ்சா வாங்கி வரேன். சாப்பிடுவேடா இல்லை, பறவை காமிச்சு சாப்பிடலாம், கற்றுன்னு சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு ஆரம்பிடுவாங்கல்ல. சரி பார்க்கலாம், நல்லா வாங்கி வரேன். முதல்ல ஷூ வாங்கணும், பெல்ட் வாங்கணும். கோட்டு விற்கிறாங்க, வாங்க 1000 2000 கோட்டு கிடைக்குதான். நம்மளுக்கு வந்து 5000 10,000 கோட்டை நம்ம வாங்கவும் மாட்டோம். இப்போ ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் ஆங்கர் பண்ணுறதுக்கு, சப்போஸ் பேசுகிறதுக்கு, ஏறி நிற்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கோட்டு வேணும். அது வாங்கணும். புதுசெல்லாம் வாங்கினா வேஸ்ட் பண்ணுவோம். 500 1000 நம்ம ரேஞ்ச். அதே ஒரு ஷூ வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஷூ வந்து 100 கிலோமீட்டர் கிட்ட நான் போயிட்டு வந்துட்டேன். நீ ஷூ பண்ண ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி 2 தோசை, இத்தோட சாயங்காலம் தான். என்ன மாதிரி முன்னாடி கை வச்சிடும், சூடாக இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கலாம். சமையல் நிற்கிறது ரொம்ப கஷ்டம் வெயில் காலத்தில். ஒரு செகண்ட் சும்மா இருமாண்ணா, காப்பி கிளாஸ் போகலாம். ஓகே, டிஃபன் சாப்பிட்டாச்சு. பல்லாவரம் சந்தையை நான் கிளம்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரு கேட்டிருந்தேன் இல்லையா, என் மருமக கூட வந்திருக்காங்க. மீராமை, ஆஃபர் எதனா இருக்கா? ஆஃபர் இருக்கு, பட் இப்போ சொல்ல மாட்டோம், ரிவீல் பண்ண மாட்டோம். சரி, இப்போ நேற்று ஒரு ராகி பிஸ்கட் அனுப்பிச்சியா? ஆமாம், வீட்டில் கூட பிஸ்கட் அனுப்பிச்சியா? புரியல. வீட் பிஸ்கட் சேம் முடியுமா? மிக்ஸ்ட் பிஸ்கெட் அவங்க கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட. வீட் பிஸ்கெட், ராகி பிஸ்கெட், காஃபி பைட்ஸ், ஓட்ஸ் பிஸ்கெட் அண்ட் சால்ட் பிஸ்கெட், 5 பிஸ்கெட்ஸ் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ்டு வேணும்னா மிக்ஸ்டு கூட நம்ம கிட்ட இருக்கு. மைதாவா கோதுமை? எல்லாமே கோதுமை தான். நான் சால்ட் பிஸ்கெட் மைதா போட்டுருந்தேன், அதுக்கப்புறம் சரி அது வேணாம், மைதா வேணாம், கோதுமை பண்ணலாம் சொல்லி இப்போ அதுலேயே கோதுமை தான் பண்ணுறேன். நான் மைதா போடுறதே இல்லை, மைதா சுத்தமாக சேர்க்கறதே இல்லை. காயத்ரி வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொன்னாங்க பத்தியா? சொல்ல வந்து அவங்க கமெண்ட்ல சொல்லி தான் பரவாயில்ல, அவங்க ஃபோனில் பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ப்ரௌனி குயின்ட்டு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி சிஸ்டர் கமெண்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் அது வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக யூடியூப்பில் போட்டிருப்பேன். அது ஒரு எங்களுக்கு ஒரு அது வந்து மற்றவங்க கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்க, அது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. வாய்ஸ் நோட் இருக்குங்க. இருக்கு, காயத்ரி வாய்ஸ் நோட் இருக்கா? அப்படியா, சரி. இப்போல்லாம் மோசம் அவனா ஆயிடுவோம் சொல்லுவாங்க. மேவரி கொஞ்சம் வணக்கம் சங்கசியா. வணக்கம் சங்கி, வணக்கம். பாட்டெல்லாம் பாரு. நாங்கள் பேச புரியுதா உங்களுக்கு? மேரி தூங்க சார். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மட்டும் தான் பல்லாவரம் சந்தை போகலான்னு பார்த்தேன். அடிக்கிற வெயிலில் காஞ்சி கருடாய் வர போகிறாங்க. சரி, ஓகே, கிளம்புறோம் நாங்கள்.